ஸோ அதனால் லாஸ்ட் வீக் நம்ம கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் பார்த்தோம். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் எந்த கான்செப்டை வச்சு பண்ணலாம்? ஹைட்ரஜனை வச்சு பண்ணலாம், ஆக்சிஜனை வச்சு கண்டுபிடிக்கலாம், குளோரின் வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி அதே கான்செப்ட் தான். இன்னொரு ஃபார்முலா இருக்குது. கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்க இன்னொரு ஃபார்முலா இருக்குது. மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். மோலார் மாஸ் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்க இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த டேபிள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் வந்து ஆசிட்ஸ், பேசஸ், சால்ட்ஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இப்போது ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் தெரியும்? ஸோ ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க, அதில் எழுதுங்க. ஆசிட்ஸ் எக்ஸாம்பிள் HCl, H2SO4, HNO3, H2CO3. இப்போ என்னெல்லாம் எழுதிக்கோங்க? HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட், HNO3 நைட்ரிக் ஆசிட், H2CO3 கார்பானிக் ஆசிட். அடுத்து பேசஸ்ன்னு ஹெட்டிங் போட்டு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கலாம். KOH, NaOH, MgOH ட்வைஸ். ட்வைஸ் அப்படிங்கிறது எப்படி போடுவோம்? OH ப்ராக்கெட்குள்ளே போட்டு கீழே பாட்டத்தில் 2 போட்டோம், MgOH ட்வைஸ். ஸோ இதெல்லாம் என்னது? பேசஸ்க்கு எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள் ஃபார் பேசஸ். அடுத்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் ஹெட்டிங் போட்டால் KMnO4, KMn, இங்கே உங்களுக்கு டேப்லெட் குளத்தில் கொடுத்துருக்கு பாருங்கள், KMnO4. அது மாதிரி K2Cr2O7. KMnO4 ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், K2Cr2O7 ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம அதாவது இதனுடைய ஈக்குவலன்ட் மாஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஆசிட்ஸோட ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், பேஸுக்கோட ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ அது படிக்க முன்னால் ஃபஸ்ட் உங்களுக்கு ஆசிட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும், பேசஸ்ன்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆசிட்ஸ்க்கு இப்போது 4 எக்ஸாம்பிள் எழுத சொல்லியிருக்கேன். HCl, H2SO4, HNO3. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக H+ அயான்ஸ் இருக்குது. இப்போ ஆசிட்ஸில் பெசிசிட்டின்னு ஒரு டாபிக் படிப்போம். பெசிசிட்டி அப்படின்னு கான்செப்ட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் H+ அயான்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 மோல் ஆஃப் த ஆசிட். ஒரு ஆசிடில் எவ்வளவு H+ அயான்ஸ் இருக்குது? ரீப்ளேசபிள் H+ அயான். அதாவது ஆசிட்ஸ் ஹேவிங் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் அயான்ஸுங்கிற டெஃபினிஷன்லேயே படிச்சிருப்பீங்க. அது மாதிரி பேசஸ் என்ன எக்ஸாம்பிள் எழுதுறீங்க? KOH, NaOH. அங்கே என்ன இருக்குது? OH- அயான். பேஸில் என்ன இருக்கும்? OH- அயான். இப்போ ஆசிட்னா அதனுடைய பெசிசிட்டி கால்குலேட் பண்ணலாம். ஆசிடுக்கு என்ன மாற்றி வரும்? ஆசிடுக்கு பெசிசிட்டி. ஆசிடோட பெசிசிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் H+ அயான்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 மோல் ஆஃப் ஆசிட். அடுத்தது இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆசிட், அதுக்கான ஃபார்முலா மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை பெசிசிட்டி ஆஃப் த ஆசிட். மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு, ஒரு ஆசிடோட மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை பெசிசிட்டியால் டிவைட் பண்ணால், அந்த ஆசிடோட பெசிசிட்டியால் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது ஒரு ஆசிடோட ஈக்குவலன்ட் மாஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். இங்கே H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிடோட பெசிசிட்டி இப்போ நம்ம அந்த டெஃபினிஷன் படி என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் H+ அயான்ஸ். ஒரு ஆசிடில் உள்ள நம்பர் ஆஃப் H+ அயான்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்கிற ஆசிட் வந்து H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட். இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? இந்த ஃபார்முலாவில் 2 ஹைட்ரஜன். ஸோ அந்த நம்பர் தான், ஹைட்ரஜனோட நம்பர் தான் பெசிசிட்டி. இப்போ HClன்னு ஒரு ஆசிட் எழுத சொன்னேன். HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? ஒரே ஒரு ஹைட்ரஜன். ஸோ HClோட பெசிசிட்டி 1. HNO3ன்னு ஒரு ஆசிட், நைட்ரிக் ஆசிட். அதில் உள்ள ஆசிடோட நம்பர், ஹைட்ரஜனோட நம்பர் என்ன? 1. ஸோ HNO3ஓட பெசிசிட்டி 1. H2CO3 கார்பானிக் ஆசிட். அதில் உள்ள ஹைட்ரஜனோட நம்பர் 2. ஸோ பெசிசிட்டி 2. இன்னொன்று எழுதிக்கலாம், பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4. H3PO4. அங்கே ஹைட்ரஜனோட நம்பர் 3. ஸோ பெசிசிட்டி 3. ஸோ ஒரு ஆசிடில் உள்ள நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் இஸ் கால்ட் பெசிசிட்டி. இப்போ மோலார் மாஸ் ஆஃப் H2SO4. மோலார் மாஸ் ஆஃப் H2SO4 கண்டுபிடிக்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். மோலார் மாஸ் கண்டுபிடிக்கலாம் பை ஆடிங் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட். இப்போ சல்ஃபியூரிக் ஆசிடில் என்னென்ன ஆட்டம் இருக்குது? ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். ஹைட்ரஜனுக்கு 1.008,
அந்த 1.008 போடுறதுக்கு போல டைரெக்டாக 1ன்னு போட்டுடலாம். அந்த 008 கூட தேவையில்லை. ஸோ 2 × 1 ப்ளஸ் சல்ஃபருக்கு இங்கே சல்ஃபர் எத்தனை நம்பர் இருக்குது? 1 × 32. சல்ஃபரோட அட்டாமிக் மாஸ் 32. ஆக்சிஜனுக்கு 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4. ஸோ 4 × 16. இந்த மாதிரி அட்டாமிக் மாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது மோலார் மாஸ். இப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபார்முலா படி மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை பெசிசிட்டி. மோலார் மாஸ் 98. பெசிசிட்டி என்ன சொன்னோம்? நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன். ஹவு மெனி ஹைட்ரஜன்? 2. ஸோ 98/2 49. இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் 49. ஸோ இதே மாதிரி நம்ம ஹச்சிசிஎல் கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால் ஹச்சிசிஎலோட மோலார் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி ஆஃப் ஹச்சிசிஎல். பெசிசிட்டி ஆஃப் ஹச்சிசிஎல் 1 வரும். அந்த மோலார் மாஸ் ஆஃப் ஹச்சிசிஎல் வந்து 1 ப்ளஸ் சிஎலுக்கு வந்து 35.45. ஸோ 36. 1 + 35னா 36.45 டிவைடட் பை 1 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன அதே ஆன்சர் வரும். மோலார் மாஸும் ஈக்குவலன்ட் மாஸும் சேமாக இருக்கும். வை அங்கே டிவைடட் பை என்ன வருது? 1 தான். ஸோ அங்கே பெசிசிட்டி 1 இருக்கிறதுனால எங்கெல்லாம் எந்த ஆசிடுக்கெலாம் பெசிசிட்டி 1 இருக்கோ அதனுடைய மோலார் மாஸும் ஈக்குவலன்ட் மாஸும் சேம். மோலார் மாஸ் 2, 3 இருக்கும்போது தான் நம்ம நினச்சிரோம் அந்த பெசிசிட்டி 2, 3 இருக்கும்போது தான் மோலார் மாஸை அதால் டிவைட் பண்ண போகிறோம். 1ஆல் டிவைட் பண்ணால் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்து பேசஸ். பேசஸ் எக்ஸாம்பிள் என்னென்ன எழுத சொன்னேன்? NaOH, KOH, AlOH thrice, MgOH twice. ஸோ இங்கே பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த பேஸில் என்ன கான்செப்ட் படிக்க போகிறோம்னா அசிடிட்டி. ஆசிடுக்கு என்ன பார்த்தோம்? பெசிசிட்டி. பேஸ்க்கு என்ன பார்க்க போகிறோம்? அசிடிட்டி. அசிடிட்டினா என்னன்னு சொன்னால் ஒரு பேஸில் உள்ள நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் OH மைனஸ் அயன். ஒரு பேஸில் உள்ள OH மைனஸ் அயன் என்னவோ அந்த நம்பருக்கு பேர் தான் என்ன பேர்? அசிடிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம மோலார் மாஸ் ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கணும்னா மோலார் மாஸ் ஆஃப் பேஸ் டிவைடட் பை அசிடிட்டி ஆஃப் த பேஸ். அந்த பேஸோட மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை அதனுடைய அசிடிட்டினால. ஸோ இந்த கான்செப்ட் படிச்சுக்கோங்க. ஆசிட்னா பெசிசிட்டி கண்டுபிடிக்கணும், ஆசிட்னா பேசஸ்னா அசிடிட்டி கண்டுபிடிக்கணும். இங்கே எப்படி நம்பர் ஆஃப் H ப்ளஸ் பார்த்தோமோ இங்கே நம்பர் ஆஃப் OH. அங்கே நம்பர் ஆஃப் H ப்ளஸ் அயான், இங்கே நம்பர் ஆஃப் OH மைனஸ் அயான். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ NaOH பேஸ் இருக்குது. அதில் எத்தனை OH இருக்குது? 1 தான். அங்கே OH. இப்போ MgOH ட்வைஸ். ட்வைஸ்னால் அந்த OH ப்ராக்கெட் போட்டு கீழே 2. அப்போ ஹவு மெனி OH? 2 OH. இப்போ MgOH ட்வைஸில் அசிடிட்டி என்னென்னு கேட்டால் 2. AlOH thrice. த்ரைஸ்னால் OH போட்டு 3 போட்டுரும். இப்போ அதனுடைய அசிடிட்டி என்ன? 3. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வரலாம். KOH. KOHல ஒரே ஒரு OH இருக்குது. அப்போ அசிடிட்டி என்னது? 1. மோலார் மாஸ் ஆஃப் KOH பை ஆடிங் அட்டாமிக் மாஸ் ஆஃப் KOH எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 56. அப்போ ஈக்குவலன்ட் மாஸ் 56/1. ஆன்சர் என்னது தான்? 56 கிராம் பர் ஈக்குவலன்ட். ஸோ இங்கே அசிடிட்டி 1 இருக்கிறதுனால அதனுடைய மோலார் மாஸும் ஈக்குவலன்ட் மாஸும் சேம். அடுத்து நம்ம படிக்க போகிறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த ரெண்டையும் ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க. சரி, உங்களுக்கு தனித்தனியாக சொல்கிறேன். இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எப்போதுமே எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ரெடியூசிங் ஏஜென்ட் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எலக்ட்ரானை கெயின் பண்ணும், ரெடியூசிங் ஏஜென்ட் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ்ட் பை 1 mole ஆஃப் த ரியேஜென்ட் டூயிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் எலக்ட்ரானை கெயின் பண்ணுறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், லூஸ் பண்ணுறது ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது அல்லது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ உங்களுக்கு ரெண்டு கான்செப்டையும் ஒரே ஃபார்முலாவில் கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் எழுதிக்கோங்க நோட்டில். ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மேலே மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட். அவ்வளோ எழுதினா போதும். நம்மளுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்காங்க.
நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு மட்டும் எழுத போகிறோம்? equivalent mass of oxidizing agent. Equivalent mass of oxidizing agent is equal to molar mass of the oxidizing agent divided by number of moles of electrons gained. Number of moles of electrons gained. அடுத்து equivalent mass of reducing agent is equal to molar mass of reducing agent divided by number of moles of electrons lost. Number of moles of electron lost. இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு 2 எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதிக்கலாம். ஒன்று KMnO4 கொடுத்துக்கிறது புக்கில் கொடுத்துக்கிறது ஒரு இது எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இன்னொரு எக்ஸாம்பிள்னா K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. நம்ம இந்த எக்ஸாம்பிள் மட்டும் படிக்கலாம். KMnO4 இஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ இதனோட ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா மோலார் மாஸ் ஆஃப் KMnO4 டிவைடட் பை ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கெயின் ஆகும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுதோ அந்த நம்பரால் என்ன செய்யணும், நம்ம டிவைட் பண்ணணும். ரெடியூசிங் ஏஜென்ட்னா மோலார் மாஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட் பை 1 மோல் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எப்போதுமே எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஈக்குவேஷன் MnO4 + 8H + 5 எலக்ட்ரான். ஸோ இந்த KMnO4 எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணும்? 5 எலக்ட்ரான்ஸ். ஸோ KMnO4 இருந்தாலே ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக ஏதாவது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா how many electrons gained by KMnO4 + 5. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் KMnO4 கண்டுபிடிச்சோன்னு சொன்னால் நம்மளுக்கு 158. நம்ம ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிக்கிற மாதிரி இதில் நம்ம பை ஆடிங் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் கண்டுபிடிச்சா 158. 158 by how many electrons gained? 5. So 158 by 5 போட்டோன்னா 31.6 gram per equivalent. இதானது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் 3 முக்கியமான கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆசிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் உங்களுக்கு கொடுக்கல, எக்ஸாம்பிள் கொடுக்கல, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் படித்தா போதும். அதுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் இங்கே படித்தோம்? ஆசிட்னா பெசிசிட்டி பார்க்கலாம். பெசிசிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் இஸ் பெசிசிட்டி. பேசஸ்ன்னு சொன்னால் அசிடிட்டி கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் OH மைனஸ் அயன். அப்போ ஆசிடோட ஈக்குவல் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா மோலார் மாஸ் ஆஃப் ஆசிடை பெசிசிட்டியால் டிவைட் பண்ணணும். ஈக்குவல் மாஸ் ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கணும்னா மோலார் மாஸ் ஆஃப் பேஸ் டிவைடட் பை அசிடிட்டி ஆஃப் பேஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொன்னால் மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மேலே போட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு போடணும். ரெடியூசிங் ஏஜென்ட்னா மோலார் மாஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட். how many number of electrons lost by 1 mole of reducing agent. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் உனக்கு என்ன எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரை பார்த்துட்டு அடுத்த கான்செப்ட் பேரெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா.